வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை ஈன்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் எனது முதல் வணக்கம். எனக்கு அறிவு புகட்டிய ஆசான் வேதாத்ரி மகரிஷியின் பாதம் பணிந்து வணங்கி மகிழ்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். இருபால் மெய்யன்பர்களுக்கும் எனது காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். காலையில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது போல தெரியுது. ஏன்? வீட்டுக்கு போக போகிறோம் இல்லையா? சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம் இல்லையா? ஸோ ஒரு நல்ல செயல் ஒரு நல்ல விளைவை தரும் என்று சந்தோஷம் உங்கள்கிட்ட வந்திருக்கு. அதானே உண்மை? நல்ல செயல் நல்ல விளைவை தரும். அப்போ தீய செயல் அவ்வளவுதான். எது பாவம் எது புண்ணியம் என்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதை எப்படி போக்குவது என்பதையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அப்படின்னா பாவம் என்பதை முதல்ல சரியாக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க, நல்ல செயல் நல்ல விளைவை தரும்னு சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? அப்போ நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நற்செயல்களா, அல்லது நாம் அறிந்தே சில தவறுகளை செய்கிறோமா, அறியாமலே இந்த பாவத்தை நாம் வாங்கி கட்டி கொள்ளுகிறோமா? இதெல்லாம் தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? மாற்றி அமைத்து கொள்ள முடியும். அதானே உண்மை? மகரிஷி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. எது பாவம்னு மகரிஷிட்ட கேட்டாங்க. தனக்கோ, ஒன்று தனக்கு, இன்னொன்று பிறருக்கு. இன்னொரு வாசகம் சொல்கிறார், தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, அது எனக்காகவும் இருக்கலாம், உங்களுக்காகவும் இருக்கலாம், அல்லது இயற்கைக்காகவும் இருக்கலாம். நீங்கள் இயற்கையை கெடுத்தால் அது இப்பவும் வரலாம், உங்கள் சந்ததிக்கும் வரலாம். உங்களை கெடுத்தாலும் உங்களுக்கும் வரலாம், உங்கள் சந்ததிக்கும் வரலாம். சமுதாயத்தை கெடுத்தாலும் உங்களுக்கும் வரலாம். ஸோ அப்போ தற்காலத்திலையும் வரலாம், பிற்காலத்திலையும். அப்போ நீங்கள் ஆற்றக்கூடிய செயல்கள் என்றும் யாருக்கும் துன்பம் தராத வகையில் அமைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதானே உண்மை? ஆனால் மகரிஷி சொல்கிறாங்க, ஆறாவது அறிவு படைத்த மனிதன். யாரை சொல்கிறாரு? யாருக்கு? நமக்கு எத்தனை அறிவு இருக்கான்? உண்மைதானே? ஆமாண்ணா, சத்தத்தை காணும். இருக்கா இல்லையா? ஸோ அவர் சொல்றார், ஆறாவது அறிவு படைத்த மனிதன். எதற்காக நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறீங்க? எதற்காக வந்திருக்கிறீங்க? நான் அதுக்கு முன்னாடி அதுக்கு தான் சொன்னேன், ஆறாவது அறிவு படைத்த மனிதன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கிறேன். எதற்காக வந்திருக்கிறீங்க? இறைநிலை. நீங்கள் எதை தேடி வந்தீர்கள் என்று கேட்டால், நான் எங்கிருந்து வந்தனோ அங்கே போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். அதானே உண்மை? ஆறாவது அறிவு படைத்த மனிதன் தன்னுடைய பாவச் செயல்களை, பழி செயல்களை ஒழித்துவிட்டு ஆத்ம தூய்மை பெற்று மீண்டும் இறைநிலை அடைவதற்காக இங்கே வந்தோம். ஆனால் மகரிஷி சொல்றாங்க, அதுதான் நோக்கம், சரிதான். ஆனால் தேவை, பழக்கம், சூழ்நிலை, நிர்பந்தம் ஆகியவற்றால் மீண்டும் மீண்டும் தவறிழைத்து மீண்டும் பாவத்தை தன்னுடையதாக்கிக் கொள்ளுகிறான். எப்பொழுது ஒரு மனிதனுக்கு தேவை அதிகரித்து விட்டதோ தேடல் போய்விடுகிறது. எப்பொழுது தேடுதலுக்குள்ளே போகிறானோ தேவை குறைந்து விடுகிறது. ஆனால் நாம் பெரும்பாலும் எதற்குள்ளே இருக்கின்றோம்? தேடலை விட்டுவிட்டோம், தேவைகளை பெருக்கிக் கொண்டோம். அந்த தேவைகளை மேனேஜ் பண்றதுலயே நம்முடைய லைஃப் என்ன செஞ்சு போச்சு? முடிஞ்சு போச்சு. அதானே நடந்தது. அப்ப நாம் எதை சரி செய்ய வேண்டும்? இப்பொழுது எப்படி சரி செய்வது? குறைத்துக் கொள்ள முடியுமா? எது முடிந்தது? ஏன் முடியும்? எப்படி முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு, இதெல்லாம் நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னே எடுத்தீங்க. சில பேர் டிப்ளமா படிச்சவங்க வந்திருக்கிறீங்க, சில பேர் எம்ஏ படிச்சவங்க வந்திருக்கீங்க. எத்தனையோ வருஷமா சீரமைச்சிங்களான்னு கேட்டேன்னா சிரிப்போம். என்ன சொன்னேன்? எதையும் சீரமைக்கல. நாம் படித்துக் கொண்டதோடு விட்டு விட்டோம்.
பாழா போன காது வாங்கி உள்ள வச்சுக்கிச்சு. ஒன்று தெரியுமா? கேட்டும் சரி செய்யாத குற்றமும் உங்கள் கருமையத்திலே பதிவு செய்யப்பட்டு விட்டது. என்ன அலறுதா? அதிர்தா? That is a truth. நான் தெரியாமல் இருக்கின்ற பொழுது கூட நான் அறியாமையால் செய்தேன் என்று தப்பித்து விடலாம். நீங்கள் அறிந்து கொண்டும் நீங்கள் திருத்தத்திற்கு உட்படவில்லை. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது 2 விலை கொடுக்க வேண்டும். ஏன்? எனக்கு தெரிகிறது, ஆனால் நான் என்ன செய்யவில்லை. என் மனம் என்ன சொல்லுகிறது? உணர்ச்சி வயம், அலட்சியம், அறியாமை என்ற 3ஐ முன்னிறுத்தி மீண்டும் மீண்டும் மனிதன் என்ன செய்கின்றான்? பாவம் செய்கின்றான். தானே உண்மை? பாருங்க, தனக்கு தான் முதல்ல மகரிஷி தனக்குன்னு தான் வச்சாரு. நம்மளை சரி செய்துக்கணும். உங்களுக்கு உடற்பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க தானே? ஆமாவா இல்லையா? சத்தமாக தான் பேசுங்களா. காலையில் பொங்கல் தெரியல, இன்னைக்கு தந்தாங்களோ? தந்தாலும் விட மாட்டேன்னு வச்சுப்போம். அப்போ காலையிலே உங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும் இதுலேருந்து விடுபடணும். ஆனா நான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டது உடற்பயிற்சி. ஆனா நீங்க என்ன செய்தீங்க? உங்க வீட்டில் கல்யாணம் வந்தா முதல்ல எதை தவிர்ப்பீங்க? உடற்பயிற்சியை தவிர்த்துறீங்க. ஆமாவா? உங்க வீட்டில் கோயில் திருவிழா வந்தா என்ன செஞ்சிருவீங்க? உடற்பயிற்சியை தவிர்த்துருவீங்க. பக்கத்து வீட்டில் கல்யாணம் வந்தா என்ன பண்ணுவீங்க? உடற்பயிற்சியை தவிர்த்துருவீங்க. அப்படித்தானே? ஆக ஒரு வருஷம் ஃபுல்லா நாங்க உடற்பயிற்சி செய்ய சொன்னோம். நீங்க வருஷத்துக்கு எப்ப டைம் கிடைக்கும் போது, நல்ல வார்த்தை, நாங்க எப்ப செய்வோம்? டைம் கிடைக்கும் போது செய்வோம் சார். அப்ப தவணை முறையில் தான் உங்களை காப்பாற்ற முடியும். நீங்கள் எப்படி தவணை முறையில் இதை பயன்படுத்தி கொண்டீர்களோ அதே போல் உங்களை காப்பதும் எப்படித்தான் முடியும்? தவணை முறையில் தான் முடியும். ஒத்துக்கொள்கிறீர்களா? அது மட்டும் மண்டை என்ன செய்ய மாட்டேங்குது. இப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன ஆசைன்னு பாருங்க. யாரோ சொன்னீங்களே எதை சீரமைச்சோன்னு. இப்ப உங்களுக்கு என்ன ஆசை வந்திருக்குன்னு பாருங்க. எதையும் செய்யாமல் எல்லாவற்றையும் அனுபவிக்கின்ற ஆசை தலை தூக்கி நிற்கிறது. என்ன பண்ணுவது? என்ன பண்ணுவது? சாத்தியமா? சாத்தியம் இல்லையே. அப்ப எனக்கு என்னுடைய தேவைகளை நான் நிர்ணயம் செய்யக்கூடிய மகரிஷி சொல்லுவாங்க, எனக்கு தேவை எவ்வளவுன்னே தெரியாது. என்னுடைய ஆயுள் காலம் முழு நான் எவ்வளவு சாப்பிட முடியும்? சரி, இவ்வளவு காலம் எவ்வளவு சாப்பிட்டீங்க? எத்தனை டன்னு? இன்னும் அடங்குச்சா? இல்ல. இப்ப கூட நீங்க நினைச்சு பாருங்க, சாப்பாடை கொண்டு வச்ச உடனே ஒரு கல்யாண வீட்டுல பிரியாணி வச்சிருக்கான்னு வச்சுப்போமே, அதை பார்த்த உடனே காயகல்பமா? அதெல்லாம் அப்புறம். எது முன்ன நிக்கும்? ஆமா, அப்படியே பக்கு 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 பங்குது. ஒரு இப்படியாவது வாரி உள்ள போட்டா தான் அடங்குது. அப்புறம் தான் யோசிக்கிறோம், காயகல்பத்தை என்ன செஞ்சிட்டோம்? விட்டுட்டோம் இல்லையா? எதுக்கு முன்னுரிமை? பிரியாணிக்கு தான் முன்னுரிமை. நம்மால் பிரியாணி போட்டா செத்துறான். எவ்வளவு சாப்பிடுறான்? தொண்டைக்குழி வரையும் சாப்பிடுறான். உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? எது பாவம்னு சொல்லப்பட்டது? உங்க உடலை கெடுப்பது. நீங்க எது வரையும் சாப்பிட்டீங்க? தொண்டைக்குழி வரையும் சாப்பிடுறோம். சாப்பிட்டுக்கிட்டு உங்களுக்கே தெரியுது ஜீரணிக்காதுன்னு. கூட என்ன ஊத்துவீங்க? ஸ்லைஸ். அவங்க அவங்களுக்கு ஒரு பிடிச்சது. அப்புறம் கோக்கு இல்லையா? இப்படி ஏதோ ஊத்தி தான் பாருங்க. உங்களுக்கு உங்க மிஷின் ஓடாத அளவுக்கு சாப்பிட்டு இருக்கோங்கிறது தெரிஞ்சு, கோக்கும் பெப்சியும் கொடிக்கிற அளவுக்கு நாம சாப்பிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சு, இப்ப நீங்க எதுக்குங்க வந்தீங்களா? இல்ல எதுக்கு வந்தீங்க? காப்பாத்துறதுக்கு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இல்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? காப்பாத்துனீங்களா? இல்ல. அப்ப உங்கள்ட்ட என்ன இல்ல? உங்களை காப்பாத்திய உங்ககிட்ட இன்னொரு பதிவு விழக்கூடிய அளவுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க என்ன செஞ்சாலும் ரெக்கார்ட் ஆகும். என்ன சொன்னேன்? என்ன செஞ்சாலும் ரெக்கார்ட் ஆகும். நிறைய பேருக்கு என்ன தெரியல அப்படின்னு கேட்டா, நான் இப்படி கேட்கிறேன். ஒரு பிளேட் நிறைய சாப்பாடு தந்திருக்கிறேன். இந்த புல்வெளியில உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. நாளைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நேற்று எங்கேயா சாப்பிட்டீங்க? நேற்று தெரியுமா சார், அந்த புல்வெளியில உட்கார்ந்து சாப்பிட்டா அப்படியே அந்த ஆனந்தமா இருந்தது சார். என்ன ஆயிருக்கு? ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்க நேற்று சாப்பிட்டது உங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கு? ரெக்கார்ட் ஆயிருக்கு.
இப்ப இன்னைக்கு நான் மீண்டும் உங்களுக்கு சாப்பாடு தரேன், ஒரு பூட்டின ரூமுக்குள்ள, கம்ப்ளீட்டா எவனும் பார்க்கக்கூடாது, நம்ம தனியா உட்காந்து சாப்பிட்றோம். இப்பவும் என்ன செய்யும்? நாளைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நேற்று எங்க சாப்பிட்டீங்க சார்? அந்த பூட்டின ரூமுக்குள்ள தனியா. அப்ப அதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்ப ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்க தவறை எங்கு செய்தாலும் அல்லது நல்லதை எங்கு செய்தாலும் என்ன செய்யும்? ரெக்கார்ட் ஆகும். ஆனா நம்மகிட்ட எல்லாம் ஒரு தப்பான எண்ணம் இருந்தது. என்ன எண்ணம்? கதவை பூட்டிக்கிட்டு தான் செஞ்சேன், யாருக்கும் தெரியாது. சோ தவறை யாரிடமிருந்தும் என்ன செய்ய முடியாது, மறைக்க. யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா? கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வான், கண்காணி இல்லா இடமே இல்லை, கண்காணியாய் நின்று கண்காணித்துக் கொண்டிருப்ப. யார் கண்காணிச்சிட்டு இருக்கா உங்களை? இயற்கை உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கு. நீங்க என்ன செய்ய முடியாதான், தப்பிக்க முடியாது. பாருங்க, நமக்கு ஒரு பக்கம் இப்படி நானே எனக்கு ஏற்படுத்தி கொண்ட வினைகள். இதுக்கு என்ன கர்ம வினை? நாமளே நமக்கு ஏற்படுத்திக்கிறதுக்கு பிராரத்த கர்மம். இன்னொன்னு நமக்கு இருக்கு. எங்கிருந்து வந்தது? சஞ்சித கர்மம். பார்ப்போம் எங்கிருந்தெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். ஒரு பக்கம் தேவையின்பால் நாம செஞ்சு செஞ்சு நமக்குள்ள நிறைய பதிவுகளை ஏற்படுத்திக்கிட்டோம். அடுத்தது பழக்கம். நம்ம எல்லாம் எதுக்கு அடிமை? பழக்கத்துக்கு அடிமை. ஆமாவா இல்லையா? நம்ம எல்லாம் பசிச்சு சாப்பிட்டோமா? இல்ல. எதுக்கு சாப்பிட்டு பழக்கம்? நேரத்துக்கு சாப்பிட்டு பழக்கம். பழக்கம் என்ன செய்யும்னு பார்ப்போம். ஒரு முறை ஒருத்தர் டி நகருக்கு போனார், சென்னையில். அவர் நிறைய கடைகள் எல்லாம் ஏறி இறங்குற போது கொஞ்சம் பசிச்சு. அப்ப அப்படி தேடுகிற பொழுது பக்கத்தில் ஒரு அடையார் ஆனந்த போன் ஹோட்டல் இருக்கிறது. இவர் அங்க போனாரு. அங்க ஃப்ரூட் அல்வா வச்சிருக்கிறான். என்ன வச்சிருக்கிறான்? இவருக்கு பார்த்த உடனே என்ன சொல்லுது கண் மனம்? அதை சாப்பிடுவோம். அவர் ஒரு 100 கிராம் வாங்கி சாப்பிட்டாரு. செம டேஸ்ட். சாப்பிட்டோன்னு அவருக்கு மனசு திருப்தி ஆயிடுச்சு, போதும்னு வந்துட்டார். இப்ப அவருக்குள்ள ஃப்ரூட் அல்வா சூப்பரா இருக்கும்னு என்ன செய்யப்பட்டிருக்கு? ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு எல்லாம் முடிஞ்சு ஒரு 4 மாசம் கழிச்சு ஒரு கல்யாண வீட்டுக்கு டி நகருக்கு வராரு. எதுக்கு வராரு? கல்யாண வீட்டுக்கு வந்து கல்யாண வீட்டில் நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்டுக்கிட்டு கையில் அவர் எவ்வளவு சாப்பிட்டாரு நான் சொன்ன சிரிப்பீங்க. சாப்பிட்டாரு. சாப்பிட்டது உள்ள போகல, வடையும் பழத்தையும் கையில் எடுத்துட்டு வர்றாரு. என்ன சொன்னேன்? வடையும். எதுக்கு? இல்ல, ஃபுல்லாகி போச்சு. வடையும் பழத்தையும் விடுறதுக்கு மனசு வரல. வெளியே நடக்கிற போது கொஞ்சம் என்ன செய்யும், இறங்க. அப்ப போட்டுக்கலான்னு அதையும் கையில் எடுத்துட்டு வர்றாரு. அவர் அப்படியே அந்த கூட்டம் உங்களுக்கு தெரியும் டி நகரில் எப்படி இருக்கும். அந்த கூட்டத்துல எல்லாம் அடிபட்டு ஒரு 10 நிமிஷம் நடந்த உடனே அது இறங்கிடுச்சு. இதையும் ஒரு ஓரமா நின்று உரிச்சு உள்ள போட்டாரு. இப்ப அவர் நடந்து வருகிற பொழுது அடையார் ஆனந்தபவன் வருது. இப்ப என்ன ஆகும்? அவர் அப்படி திரும்பி பார்த்தாரு. ஃப்ரூட் அல்வா இவரை பார்த்து சிரிக்க, இவர் ஃப்ரூட் அல்வாவை பார்த்து சிரிக்க. இவர் சொல்றாரு, இப்பதான் ஃபுல்லா சாப்பிட்டேன். யாருக்கிட்ட? வேண்டாம். அது சொல்லுது, இனி ஒரு காதுக்காக வர போறியா? இவர் எங்க போனாரு? உள்ள போனாரு. ஃப்ரூட் அல்வா வாங்கிட்டாரு. இப்ப நினைக்கிறாரு, இப்ப ஃபுல்லா இருக்கு, இப்ப சாப்பிட வேண்டாம். பஸ்ல ஏறி உட்கார்ந்தாரு. மனம் சொல்லுது, வீட்டுக்கு கொண்டு போனா 4 பேருக்கு பங்கு கொடுக்கணும். இப்ப என்ன பண்ணிடலாம்? சரி நம்மளே சாப்பிட்றலான்னு சாப்பிட்டாரு. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் இதுதான் ஃபுல்லா கட்டியிருக்காரு. ஓடினாரு. உள்ள போட்டதெல்லாம் எங்க வந்துடுச்சு? வெளியே வந்துட்டு. பின்னால இருந்தவனுக்கு லேசா சாரல் அடிச்சு. அவன் சொன்னான், வழங்காதவனுங்க குறைச்சி தின்றானா பாருன்னு. பழக்கம் என்ன செய்தது? உன் உடம்பையும் கெடுத்தது. அங்க ஒரு பதிவை போட்டது. இன்னொருத்தன் சாபம் கொடுத்தான் பாரு, அவன் பதிவையும் சேர்த்து வாங்கி போட்டது. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஞாபகப்படுத்திக்கிறேன். எதுக்கு? ஆமா, இனி கல்யாணம் விட்டு போகும்போது என்ன வரணும்? சரி. இல்ல, அதுதான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா இந்த பதிவு எங்கெல்லாம் விழுவுன்னு தெரியணும் இல்லையா? முடிஞ்சு போச்சு. இது பழக்கத்தால் இவ்வளவு இல்லை, அது சொல்லிக்கிட்டே போகலாம், நமக்கு நேரம் கொடுக்கல. அடுத்தது சூழ்நிலை. நாம எல்லாருமே சூழ்நிலை கைதி. ஆமாவா இல்லையா? சரிதானே? இப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கிடுங்களா, உடனே உங்க வீட்டில் இருக்கிற பழைய மிச்சரை கொஞ்சம் தட்டிட்டு வந்து தானே நடக்கும்.
இருக்கிறதெல்லாம் வாரி கொண்டு எங்க வச்சிருவீங்க? இந்த ஆள் சாப்பிடுவானா, இவனுக்கு சுகரா, எதை பற்றியும் கவலை இல்லை. வச்சாச்சு. ஐயா எங்க வீட்டில் அடுத்த கேள்வி வரும், எங்க வீட்டில் சாப்பிட மாட்டீங்களோ? ஐயா என்ன ஆகுறது? ஒரு நிமிஷம் அப்படி நினைச்சு பாருங்க. யாருக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் நம்முடைய கொஸ்டின்லயே இல்லை. இவருக்கு உண்மையிலே இது சாப்பிடலாமான்னு கூட உங்களுக்கு தெரியாது. வீட்டில் என்ன இருக்கோ அதை என்ன செய்திருவோம்? அந்த சூழ்நிலைக்கு வேறு வழி இல்லாமல் என்ன செய்கிறான்? வாரி உள்ள போட்டான். உங்கள பாதி பேருக்கு உடம்பு ஏறினது கல்யாணம் ஆனோன்னு விருந்துக்கு போனதுல தானே? ஆமாவா இல்லையா? அது இன்னும் என்ன செய்யல, இறங்கவே இல்லை. சூழ்நிலை தானே. அந்த சூழ்நிலை நம்ம சாப்பிட மாட்டேன்னு என்ன செய்ய முடியாது. ஆளுக்கு கூட்டிட்டு போய் எதையோ வச்சோம், எல்லாத்தையும் வாரி என்ன செஞ்சோம்? உள்ள போட்டோம். இப்ப அனுபவிக்கிறது யாரு? ஆக நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு பக்கம் தேவையின்பால் வந்துகிட்டே இருக்கும். உங்களை நீங்களே கெடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க எல்லாம் டீ சாப்பிடுவீங்களா? ஆமா இல்ல. அந்த டீயை வாங்கி உங்க கையில ஊத்துவீங்களா? ஊத்துனா என்ன ஆகும்? அப்புறம் என்ன ஆகும்? எங்க ஊத்துனீங்க? ஏன் அங்க கொப்பளம் வந்தா தெரியாதோ? எங்க மெதுவா சாப்பிட்டீங்க? காலங்காத்தால நீங்க இங்க சாப்பிடுற சூடுங்க எங்க வரையும் தெரிஞ்சது? உங்க அவ்வளவு பேரும் எண்டோஸ்கோப் பண்ணா என்ன இருக்கும்? எதுக்குங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? என்ன பண்ணீங்க? செயல் என்ன? விளைவு என்ன? நினைச்சு பாருங்க. அப்படியானால் நான் அருள்நிதி வரையும் பயிற்சி எடுத்தாச்சு, நாளைக்கு நீங்க போய் இன்னொருத்தருக்கு கத்துக் கொடுக்க போறீங்க டீ குடின்னு. அதானே? உங்களுக்கு டீக்கு என்ன தொடர்பு? ஏன் நமக்கு வேணும்? அப்ப இனிமே என்ன செய்யுங்க? என்ன பழக்கத்தை இப்ப விளக்கம் தெரிஞ்சாச்சு. இனி எங்க போக கூடாது? அது போக கூடாது இல்ல? ஆமாவா இல்லையா? பாருங்க, நான் விளையாட்டுக்காக சொல்லல. நிறைய பேர் இப்ப எல்லாம் எண்டோஸ்கோப் பண்ண அவன் சொல்றான் வாய் முதல் மலதோரம் வரையும் புண்ணு இருக்குன்னு. அதுக்கு அடிப்படை இந்த டீ காஃபியே. அது நீங்க போறதும் போதும் உங்க பிரச்சனை. சரி, அடுத்தது பார்ப்போம் இல்லையா? சரி பாருங்க, அடுத்தது எங்கிருந்து இந்த வினைகள் தொடர்கிறதுன்னு பார்ப்போம். யாரை கேட்டாலும் சொல்றான் வினை போகமே தேகம் கண்டாய், அல்லது வினைப்பதிவே தேகம் கண்டாய், அல்லது நீ செஞ்ச பாவ புண்ணியங்களே உன் குழந்தையாக வந்திருக்கிறதுன்னு சொல்றான். இப்ப இதை நான் மாற்றுவதற்காக புறப்பட்டிருக்கிறேன். என்னால் அவ்வளவு சாத்தியம் இல்லை. திருமணம் ஆகாதவர்களுக்காவது ஒரு சாத்தியப்படலாம் இல்லையா? அவங்க குழந்தைகளை உற்பத்தி செய்கிற பொழுது இது எங்கிருந்து ஆரம்பிக்கணுமா? உங்க குழந்தையிலேருந்தே ஆரம்பிக்கணும். மகரிஷியுடைய புத்தகங்களை நிறைய வாங்கி படிங்க. நீங்க அருள்நிதி ஆயிட்டீங்க, நாளைக்கு நீங்க ப்ரொஃபஸரா வர போறீங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த உலகுக்கு சொல்ல இருக்கிறீங்க. ஒரு குழந்தை ஜனிக்கின்ற பொழுது தாய் தந்தையருடைய மனதிலே என்ன எண்ணம் இருக்கிறதோ அது குழந்தையின் கருவிலே பதிவாகும். நான் நினைச்சு பார்க்கிறேன், இன்றைக்கு இந்த உலகத்தை நினைத்து பார்க்கிறேன், இன்றைய சமூகத்தை நினைத்து பார்க்கிறேன், மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஒரு காலத்தில் யாரோ ஒருத்தர் தான் ட்ரிங்கரா இருந்தான். மகரிஷியே ஒரு முறை பேசுகிற பொழுது வருத்தத்தோடு பேசினார். அதிகப்படியான குழந்தைகள் போதை அடித்துவிட்டு அந்த போதையை தணிப்பதற்காக பிறக்கிறது என்று. ஆனால் இன்றைக்கே நாம் சோசியல் ட்ரிங்கர் என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன என்ன யாரா சொல்ல முடியுமா? நாங்க 2 பேரும் குடிக்கிறோம்னு அர்த்தம். நீங்க உங்க மனதிற்குள்ளே கொஞ்சம் ஓட்டி பாருங்கள். 2 பேரும் குடித்து விட்டு இந்த செயலை செய்து அதன் மூலமாக ஒரு கரு ஜனித்ததானால் அது எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். உங்களை கொல்லும். நீங்களோ உங்கள் பதிவுகளை போக்க ஆசைப்படுகிறீர்கள். உங்கள் பதிவை அது அதிகப்படுத்திவிடும். ஆக நான் என்ன செய்கின்றேன், எதற்காக இங்கே வந்திருக்கிறேன், நான் எப்படி வாழ வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். சும்மா போயிடாது. ஏன்? மகரிஷியுடைய அந்த வரிகளை எடுத்து படிங்க. அந்த குழந்தை ஜனிச்சது முதல் 3 நாட்கள் உங்க உடம்புல இருக்கிற ஆல்கஹால் போகாது. 3 நாள் உங்களுடைய
அந்த நடவடிக்கைகள் எல்லாம் நியாயமா இருக்காது. அதெல்லாமே குழந்தையினுடைய கருவுக்கு போயிடும். அப்பாவுக்குள்ளதும் போகும், அம்மாவுக்குள்ளதும் போகும். 3 நாளைக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கிட்ட ஸ்டார்ட் ஆகும். அது வரையும் போத். நீங்க நினைச்சு பாருங்க, உங்க கருவை எப்படிப்பட்ட கருவை உருவாக்க வேண்டும்? நான் நோயின்றி வாழ வேண்டுமானால் என் குழந்தை நலமாக இருக்க வேண்டும். நம்முடைய மரணத்தை யார் ப்ரீஃபோன் பண்றான்னு கேட்டா குழந்தைகள் தான். ஏன் அப்படிப்பட்ட குழந்தைகளை உருவாக்கிய குற்றம் யாருது? நம்முடையது. என்ன அழகான கவி மகரிஷி எழுதிட்டாங்க. சின்னம் சிறு செல்கள் சேர்ந்து ஒன்றிணைந்து சிந்தனைக்கு எட்டாத செயல்கள் சிறப்புடனே ஆற்றுவன முன்னமொரு துளியான மூலவிந்து நாதத்தால் முற்றறிவான் திருவருளால் குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி தன்னறிய மறைபொருளாம் தொடர்ந்து வரும் வினைக்கேற்ப. 2 பேருக்கிட்ட இருக்கக்கூடிய பாவ புண்ணிய கணக்கை வைத்து இந்த உடல் உருவாக்கப்படுகிறது. அப்ப உங்கள்ட்ட எவ்வளவு எச்சரிக்கை வேண்டும்? 100 ஆண்டு வாழக்கூடிய பயிர் அது. ஆமாவா இல்லையா? அக்கறை இருக்கிறதா? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சமூகத்துல ஒரு காலத்துல கொடும் நோய்கள் வந்தது. ஆனால் இன்னைக்கு ஹைப்பராட்டிசம் போன்ற குழந்தைகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறார்கள். ஒரு காலத்துல எங்கோ ஒன்று கேள்விப்பட்டோம், இன்று ஒவ்வொரு வீடுகளிலும் அது தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னு தெரியுமா? ஏன் சிந்திக்க மாட்டோங்கிறோம்? எதற்காக நாம் இவ்வளவு தூரம் இங்க முயற்சி எடுத்து அருள்நிதி வரையும் வந்துட்டோம்? நம்முடைய நாட்டிலே வெஸ்டர்ன் கலாச்சாரம் நல்லா புகுந்துடுச்சு. நாங்கெல்லாம் ஃபுல் மூன் டே கொண்டாடுகிறோம். என்ன டே அப்படின்னா என்ன? பௌர்ணமி நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக நினைத்துக் கொண்டு நாங்கள் கொண்டாடுகிறோம். அந்த நாளில் உறவு வைத்துக் கொள்வதை பெரிதாக நினைக்கின்றோம். ஆனால் சித்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த நாட்களில் உறவு வைத்திருந்தால் நிச்சயமாக குறையுடைய குழந்தைகள் பிறக்கும் என்று சொல்லுகிறார்கள். எந்த பதிவை கழிப்பதற்காக வந்தோம்? எதை வாங்கி வைத்திருக்கிறோம்? எப்பொழுது மாறும் இந்த அவலங்கள்? விளைவென்ன? ஒரு குழந்தை அப்படி இருந்தால் அதை நேசிக்க தெரியாமல் தடுமாறி திணறி நாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகி கொஞ்ச நாளையில நமக்கு கேன்சர் வந்து அதையும் பார்க்க முடியாம நம்மையும் பார்க்க முடியாத நிலைக்கு என்ன செய்யப்படுகிறோம்? தள்ளப்படுகிறோம். தானே நடந்துகிட்டு இருக்கிறது. என்ன வேணும்? இந்த அறிவுகளை எல்லாம் எப்பொழுது யார் கடத்துவது சமூகத்திற்கு? உங்களுக்கு பெரும் பணி காத்திருக்கிறது. ஏதோ உங்களை கூட்டிக் கொண்டு வந்து இங்க உட்கார வச்சு சும்மா அப்படியே உங்களுக்கு 4 நாள் தீட்சை கொடுத்து அனுப்பிடுவதல்ல. இந்த சமூகம் எந்த அவலத்துக்குள் சிக்கி இருக்கிறதோ அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்க யூனிஃபார்ம் போட்டது பெருசல்ல. இந்த மாற்றத்திற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அப்படி நினைச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான உலகம் எங்கே கொண்டு போய்கிட்டு இருக்கு நம்மள. இது மட்டுமா இருக்கு? சஞ்சீத கர்மவினை எனக்கு தெரியாது இல்லையா? இது உங்கள்ட்ட இருந்து போறதை தான் சொன்னேன். அப்ப எனக்கு எங்கிருந்து வந்திருக்கோம்? என்னுடைய முன்னோர்களை நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டே இருந்து எவ்வளவோ எனக்கிட்ட வந்து குவிஞ்சு கிடக்கு. நானும் கடத்தக்கூடாது அல்லவா? நானாவது தூய்மை செய்ய வேண்டும் அல்லவா? அப்பொழுது இந்த அறிவு நமக்கு வேண்டும் அல்லவா? ஆமாவா? அப்ப இன்னும் எவ்வளவு சேஞ்சஸ் நமக்குள்ள வேணும் பாருங்க. சஞ்சின்னா அழுக்கு மூட்டைன்னு சாமி சொல்லுவாங்க. நம்மகிட்ட எவ்வளவு இருக்கான்? பெரிய அழுக்கு மூட்டை. இப்ப நீங்க எல்லாரும் அருள்நிதியா வந்துட்டீங்க. நீங்க போன உடனே உங்களுக்கு ஒரு மேல ஒரு கமெண்ட் வரும், இதெல்லாம் திருந்தி, இதெல்லாம் தீட்சை கொடுத்து. நீங்கள் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னு பாருங்களா, ஒரு கதை இருக்கிறது. ஒரு குரு ஒரு காட்டிலே தவம் செய்து கொண்டிருந்தார். தவம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர் கண்களை ஏதோ ஆள் அரவம் கேட்டு அந்த கையை நீட்டுவார். அது வழியாக செல்லுகிறவர்கள் அவருக்கு ஏதாவது பழங்களையோ காய்களையோ உணவுகளையோ வைக்கிறார்கள். அவர் உண்டு விட்டு மீண்டும் தவம் செய்கிறார். ஒரு நாள் அந்த வழியாக ஒரு அரசன் செல்லுகிறான். இவர் கையை நீட்டினாரு. அரசன்னாலே கொஞ்சம் எப்படி இருப்பான்? கொஞ்சம் நக்கல். அவர் குதிரை சாணத்தை எடுத்து அவன் கையிலே வைத்தார்.
அவன் உண்டு விட்டான். அவருக்கு அதெல்லாம் யாது என்ன வச்சிருக்க, அவருக்கு அந்த டேஸ்ட் எல்லாம் ஒன்றும் தெரியாது. யார் அவர் உட்கார்ந்து இருக்குது? குருவுக்கு என்ன தெரியக்கூடாது? அப்ப இனி தெரியாது உங்களுக்கெல்லாம். அதானே கணக்கு. இங்க குருவுக்கு என்ன தெரியவில்லை? டேஸ்ட் எல்லாம் அவருக்கு தெரியல. சாணத்தை எடுத்து அப்படியே விழுங்கிட்டான். இப்ப ஒரு நாள் அந்த அரசன் கிட்ட ஒருத்தன் சொன்னான், நீ இந்த தப்பை செஞ்சதுனால இந்த சாணம் மலை போல் குவிந்து கொண்டு வருகிறது. ஒரு நாள் நீ இது இவ்வளவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உன் கணக்கை பார்ப்பான் சித்திரகுப்தன்ட்டான். இப்ப இவனுக்கு ஒரு பயம் வருகிறது. இதை நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படியாவது இந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும்னு என்ன செய்தான்? இவன் அரச பதவியில் இருக்கிற பொழுதே ஒரு காட்டில் ஒரு குடில் கட்டி அங்க போய் தவம் செய்ய ஆரம்பிச்சான். தவம் செய்து என்ன செய்தான்? அந்த அவனை சந்திச்ச அந்த குரு சொன்னாரு, வரவனுக்கெல்லாம் பொன்னும் பொருளும் கொடு, அதிலும் முக்கியமாக திருமணமாகாத பெண்களுக்கு நிறைய பொன் பொருள் கொடுத்து அவர்களுக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தேன்னா இது போயிடும்னா. அது எப்படி போகும்னு சொல்லலன்னா எப்படி போச்சுன்னு பார்ப்போம். இவன் என்ன செய்தான்? அந்த காட்டில் ஒரு குடில் கட்டி அங்க உட்கார்ந்துக்கிட்டு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் பொன் பொருள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். இதெல்லாம் வாங்கி விட்டு போனவங்க அப்படி சொன்னா, இவன் தனியா பொம்பளை எல்லாம் கூப்பிட்டு இவன் தப்பாக ஏதோ ஒரு காரியம் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஈடாக பொருட்களை கொடுத்தான்னு புரளி கிளப்பினான். இப்பொழுது ஒரு கண் தெரியாத பெண் தன் கணவனை அழைத்துக் கொண்டு அரசனிடம் செல்லுகிறாள். இவ அரசனிட்ட போயாச்சு. போன உடனே தன் கணவனை பார்த்துக்கிறது, இது யார் என்று கேட்டாள். அவன் சொன்னான், பெண்களை ஏமாற்றி பொருட்களை கொடுக்கிறவன். அந்த கண் தெரியாதவள் தன் ஞான சிஷ்டியிலே பார்க்கிறாள். அவனிடம் எந்த தவறும் இல்லை, தான் திருந்துவதற்காக முயற்சிக்கின்றான். அவன் முயற்சிக்கின்ற பொழுது யாரெல்லாம் இவனை புரளி பேசினார்களோ அவர்களெல்லாம் அந்த சாணத்தை ஒவ்வொரு கவளமாக அள்ளிக்கொண்டார்கள். கடைசியாக ஒரு கவளம் சாணம் இருந்தது, அதை இப்பொழுது நீ அள்ளிக்கொண்டாய், அடுத்த பிறவியில் நீ குருடனாக பிறப்பாய் என்று தன் கணவனை பார்த்து அந்த பெண் சொல்லுகிறாள். என்ன இப்போ உங்களை யாராவது பொருளி பண்ணா உங்களுக்கு என்ன? உங்க வேலைய நீங்க என்ன செய்தா போதும், தயங்காது செய்தா போற. அப்போ உங்க பாவங்களை யார் அள்ளி கொள்ளுகிறா? யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்ய போகிறார்கள்? அள்ளிக்க போகிறார்கள். ஆகவே நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை என்ன செய்தா போறோம்? சிறப்பாக செஞ்சா போதும். புரியுதா நான் சொல்றது? அடுத்தது இன்னொரு கொஸ்டின் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, பாவம் பெரிய பாவம் சின்ன பாவம்னு ரெண்டு பாவம் இருக்கு. இந்த கேள்வி எல்லாம் நம்மகிட்ட நிறைய வருது. சார் நான் சின்னதா தான் சார் செய்தேன், அதுக்கு எனக்கு ஏதாவது தண்டனை உண்டா? ஒருத்தன் சொல்றான், நான் தெரியாம ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டேன் சார், எனக்கு தண்டனை உண்டா? இந்த கேள்வி வருமா வராதா? எல்லாருக்கிட்டையும் இருக்கு இல்லையா? உங்கள்கிட்ட இருக்குதானே? அப்படின்னா சின்ன பாவம் பெரிய பாவம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஒருவேளை ஒரு குருகிட்ட வந்தான் ஒருத்தன், நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டேன். இன்னொருத்தன் வந்தான், நான் சின்ன பாவங்கள் 2-3 செஞ்சுட்டேன் சார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னான். யாரு? அவனே தான் சொன்னான். குரு உடனே சொன்னாரு, நீ அந்த ஒரு பெரிய பாறாங்கல்லை வெட்டி எடுத்துட்டு வந்தார். அவன் போய் ஒரு பெரிய பாறாங்கல்லை வெட்டி எடுத்துட்டு வந்தான். இவன்கிட்ட சொன்னார், நீ சின்ன சின்னதா இந்த மூட்டை நிறைய கற்களை பறக்கிட்டு வந்தார். இவன் போய் சின்ன சின்னதா ஒரு மூட்டை நிறைய கற்களை பறக்கிட்டு வந்தான். 2 பேரும் கொண்டு வச்சாங்க. வச்ச உடனே அந்த குரு சொன்னாரு, நீ பாறாங்கல்லை எடுத்த இடத்துல கொண்டு வச்சிரு, நீ எங்கெல்லாம் அந்த கல்லை பொறுக்குனியோ அங்கெல்லாம் கொண்டு வச்சிருந்தார். அந்த பெரிய பாவம் செய்தவன் நேரே அந்த கல்லை தூக்கிட்டு போனா அந்த இடத்துல வச்சுட்டான். சின்ன சின்னதா பிறக்கணவன் எங்கேருந்து பிறக்கணும்னு தெரியல. இதுக்கு மகரிஷியோட ஒரு கவி இருக்கிறது, நீங்க வேணா படிச்சு பார்த்துக்கிடுங்க. மகரிஷியே சொல்றாங்க, இந்த சின்ன சின்னதாக சேருகிற பாவம் ஒரு நாள் பெரிதாகி உங்களை கொன்றுவிடும். அந்த ஒன்று செய்தவன் கூட அதை எப்படியாவது என்ன செய்து விடலாமாம், ஏதேனும் அதற்கு மாற்று பரிகாரங்களை செய்து செய்து என்ன செஞ்சு விடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பயம் வந்தது, இனி எதுக்கு மேல என்ன செய்யல, சின்னது செய்வன் என்ன செய்யிட்டு இருப்பான், நான் ஒன்னும் பெருசா செய்யல, இவன் பாட்டுக்கு என்ன செய்துட்டே இருப்பான், செஞ்சுட்டே இருப்பான். அது சிறுதுள்ளி பெருவெள்ளம் போல என்ன செய்துட்டே வரும், பெருகிட்டே வரும். அப்ப நீங்க என்ன
பெருசும் பெருசும் செய்ய முடியாது, சிறுசும் எதுவும். முடிந்தவரை பாவங்களை விடுத்து, யாருக்கும் துன்பம் தரக்கூடிய செயல்களை விடுத்து, எல்லோருக்கும் நன்மை தரக்கூடிய செயல்களை செய்ய பழக வேண்டும். அதுக்குதான் உங்களுக்கு நீங்க அருள்நிதினா அற வாழ்விற்குள்ள நீங்க வந்தாச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அறத்தை காப்பாற்றுவதற்காக இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறீர்கள். அறவாழ்வில் நிறைய விஷயங்கள் உண்டு இல்லையா? ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். உங்க கடமைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தவறாது ஆற்ற வேண்டும். முடிந்தவரை பிறர் துன்பம் போக்குற அந்த பண்பும் உங்களுக்கு என்ன செய்யணும்? வளரணுமா வேண்டாமா? சரிதானே இல்லையா? அப்ப சஞ்சீத கர்ம வினை ஒன்று இருக்கு, பிராரப்த கர்ம வினை ஒன்று இருக்கு. என் வயது 3 முதல் இன்று வரை யான் கண்ட காட்சி, கேட்ட ஓசை, மென்மையுள்ள ஸ்பரிசத்தால் உணர்ந்தவைகள், சொன்ன சொல், செய்த செயல், செய்ய நினைத்த சோடனைகள் அத்தனையும் வித்துதனில் என்ன விதமாய் பதிந்ததோனாரு. நீ செய்யலான்னு நினைச்சிருப்பா, இல்ல அப்படி போறவனை பார்த்து நினைச்சிருப்பா, இவனை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருதுன்னு. நீ சும்மாதான் அவன் போனான். இப்ப பத்துனது யாருக்கு? உனக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தா தெரியும், நிறைய எரிஞ்சிருக்கும் எங்க இல்லையா? அப்ப நீங்க எதை நினைச்சா கூட அது ரெக்கார்ட் ஆயிரும்னு சொல்றாரு. அப்ப எனக்கு 3 வயசுலேருந்து இதுவரையும் உள்ள ரெக்கார்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்டு இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்துதான் எந்த வினை? ஆகாமிய வினை. இது சொல்லிட்டு சொல்றாரு, முன்னோர்கள் செய்த வினை வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவு அனைத்தும் உண்டு, பின்னே நீ இயக்கி பெற்ற பழக்க பதிவும் உண்டு. இந்த வினைகளை எல்லாம் உள்ளுணரும் என்ன செய்யணும்? தவத்தை ஏற்றிதான் என்ன செய்யணும்? ஒன்றொன்றாக மாற்றி வர வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தது சொல்றாரு, பொருள் புகழ் செல்வாக்கு பயன் கொடாது உணர்வீர்னார். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்? நம்ம என்ன நினைக்கிறோம்? இங்க என்ன நினைக்கிறோம்? எங்க கொண்டு கொடுக்குறீங்க? ஒரு சின்ன தப்பு செஞ்ச உடனே எங்க போவீங்க? என்ன கொண்டு கொடுப்பீங்க? என்ன எப்படியாவது காப்பாத்திரப்பா, நான் எத்தனை லட்சம் வேணாலும் தரேன் இல்லையா? ஒரே ஒரு உதாரணத்தை அதுக்கு சொல்லுகிறேன். ஒருத்தர் திருப்பதியில போய் 10 லட்சம் போட்டாரு. எவ்வளவு? 10 லட்சம் போட்டார். அவருக்கு எப்படி வந்துன்னா நான் போகல. அவர் 10 லட்சம் போட்டாரு. போட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? யாரு எவ்வளவு கொடுத்தீங்க? அவர் எவ்வளவு கொடுத்தாரு? அவரே என்ன செய்ய முடியல. சோ உங்க கர்ம வினைகளை யாராலும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற. அதற்குரிய விளைவை நீங்கள் என்ன செய்தான் ஆகணும்? அனுபவிச்சுதான் ஆகணும். அதனாலதான் சொன்னாரு, பொருள் புகழ் செல்வாக்கு யார்கிட்ட முடியாது, உங்க கருமை ஏத்துக்கிட்ட சாத்தியம் இல்லைங்கிறார். அது தெய்வீக நீதிமன்றம். அது என்ன செஞ்சிருமா? நீ எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் சரிதான், அல்லது உன் புகழை எல்லாம் நீ பயன்படுத்தி எந்த அரசியல்வாதிட்ட போய் யார் மூலமா ரெக்கமெண்ட் பண்ணாலும் என்ன செய்ய முடியாது, அவங்களையே காப்பாற்ற முடியாது. அவங்கள்ட்ட இல்லாததா அவங்களையும் என்ன செய்ய முடியல. ஒருவேளை அந்த பொருள் புகழ் செல்வாக்கு இதெல்லாம் பயன் கிடைக்கும்னா அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? இன்னும் யாராலையும் என்ன செய்ய முடியாது. அப்ப ஒண்ணுதான் உங்களை காப்பாத்தும். எது? புண்ணியம் இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? இந்த பாவ செயல்களை விடுத்து நீங்க எந்த செயலுக்குள்ள வரணும்? புண்ணியத்தை செய்யக்கூடிய செயல்களுக்குள்ள வரணும். அதுக்கு நல்ல வினைகளை நீங்க ஆற்றணும். அதனை கணக்கு. நல்ல வினைன்னா என்ன? என்ன? அததான் கேட்கிறேன். இந்த மகரிஷிட்ட படிச்சதெல்லாம் உடனே வரிசையா சொல்றீங்க. எண்ணம் சொல் செயலால் இருக்கும். ஏதாவது நீங்க உங்க வாழ்க்கையில என்ன நல்ல காரியம் செய்ய முடியும்னு நினைச்சு பாருங்களாம். மகரிஷி நிறைய சொல்றாங்க இல்லையா? யாராவது ஒருத்தருக்கு அல்லது ஒரு 10 பேருக்கு நீங்க உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தா அவன் என்ன சொல்லுவான்? அவன் கைவலியோட வந்தது, அவங்க சொல்லி கொடுத்தீங்க, கைவலி போயிடுச்சு, உங்களை உடனே என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? கடவுள் போல வந்து காப்பாத்துனா. ஒரே நிமிஷத்துல யார் கடவுள் ஆயிட்டது? நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு சாதாரண மனிதனை, இந்த வார்த்தையை பெரும்பாலும் டாக்டர்கிட்ட தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குது. அப்ப ஒரு நிமிஷத்துல உங்களை இறைநிலைக்கு உயர்த்தப்படுகிறது. ஒரு நல்ல காரியம் நீங்கள் இறையாக பார்க்கின்ற அளவுக்கு உங்களை கொண்டு வருகிறது.
அப்ப எவ்வளவு வேணாலும் செய்யலாம் தானே இல்லையா? அப்ப நல்ல விஷயங்களை செய்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நல்லது செய்யணும்னு நினைச்சுதான் சார் வரோம், அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? உங்களுக்கு அந்த அருள்நிதியர் கையேடுன்னு கொடுத்துருக்காங்க. அதுல ஆசிரியருடைய பொறுப்பும் கடமையும் அப்படின்னு சில வார்த்தைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிதானா? ஆமாவா? அதெல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க, என்ன செய்யணும், படிச்சு பார்த்துக்கணும் இல்லையா? நல்லா படிச்சு பார்த்து அதை என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். கொஞ்சம் கஷ்டம் உண்டு. என்ன, நமக்கு அன்றாட வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை வந்தா சிறப்பு நாட்கள். என்ன சொன்னேன்? ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எந்த மாதிரி நாள்? சிறப்பு நாள். ஞாயிற்றுக்கிழமை வந்தா பல ஜீவன்கள் பதபதைக்கும். எதுக்கு? எதுக்கு? நம்ம இன்னைக்கு தப்பிச்சிட்டோம்னா இன்னும் ஒரு வாரம் உயிரோட இருக்கலாம்னு. சரிதானே? சரிதானே? அப்ப அதெல்லாம் எப்படி இருக்கும் நமக்கு? இப்ப நீங்க ஆசிரியர், அடுத்தவர்களுக்கு ஞானத்தை போதிக்க போறீங்க. சரிதானே? அதுவும் அதிகமா ஞாயிற்றுக்கிழமை தான் போதிக்க போறீங்க. ஏன்? லீவு நாள். அப்படி மனசுக்குள்ள செட் பண்ணிக்கிடுங்க. மாற்றம் மிக மிக அவசியம் இல்லையா? நான் ஒன்றை சொல்வதற்கு முன் நான் அதை கடைபிடிப்பவனாக மாற வேண்டியது மிக மிக முக்கியம். ஏன்னா நாம் போய் என் பாட்டுக்கு வாய் வார்த்தையாக சொல்லிவிட்டு வந்துவிட முடியாது. உங்களை இனி உலகு கவனிக்கும். உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பொதுமக்களால் கவனிக்கப்படும். இந்த அம்மா தாண்டா அங்க பேசிச்சு, அது பைய தூக்கிட்டு எங்க வந்து நிக்குது பாரு, அண்ணன் பண்ண முடியாது. எச்சரிக்கை. ஏன்னா நான் கண்ணு முன்னாடி நிறைய பார்த்துட்டேன். ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஒரு 20-22 வயசு இருக்கும், மகரிஷியுடைய போட்டோ இந்த பெண்ணை வைத்துக் கொண்டு ஃபுட்போர்டு அடிக்கிறான். சென்னையில் அந்த காலத்தில் அந்த ஃபுட்போர்டு எல்லாம் ரொம்ப, இப்பதானே அந்த க்ளோஸ் டோர்லாம் வந்தது, அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபுல்லா ஃபுட்போர்டு தான். ஒரு பெரியவர் அந்த பஸ்ஸிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு 60-65 வயசு இருக்கும். அவர் எழுந்து ஓடி போய் சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு வந்தார். நீ மகரிஷியுடைய பயிற்சி எடுத்திருக்கிறியான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னான். அப்புறம் எதுக்குடா போய் அங்க நின்னான்னு கேட்டார். ஒழுங்கா போய் உட்காருனார். இது அந்த பையனுக்கு மட்டும் நடந்ததாக நினைத்து விடாதீர்கள். உங்களை உலகம் உத்து கவனிக்கும். நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு தான் இனி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வேண்டும். நீங்களாக நினைத்தால் கூட பாவம் செய்வதற்கு இனி வழி குறையும். உங்களுக்குள்ளே திருத்தம் வந்தே ஆக வேண்டும். ஏன்னா நாம சேர்த்து வச்சிருக்கிறது கொஞ்ச நெஞ்ச பாவம் அல்ல. நம்ம தாத்தம் பாட்டம் சேர்த்தது ஒரு பக்கம், நாம சேர்த்தது ஒரு பக்கம். யாரை பார்த்தாலும் மூஞ்சி காட்டணும், நமக்கு பிடிக்காதவங்களுக்கு மேலெல்லாம் எரிஞ்சு விழுந்தோம், பக்கத்து வீட்டுக்கு மேல எல்லாம் சண்டை போட்டு சபிச்சோம். இனி அதெல்லாம் செய்ய முடியாது. இனி அதை செய்தீர்களானால் நீங்கள் அருள்நிதியாக என்ன செய்ய முடியாது, தொடர முடியாது. அப்படியானால் உங்களுக்குள் என்ன மாற்றம் வந்தாக வேண்டும்? மற்றவர்களை பார்க்கின்ற பொழுது மனம் மகிழக்கூடிய மனிதராக நீங்கள் மாற வேண்டும். யாரே ஒருத்தரை பார்த்தவுடன் உங்கள் மனம் மகிழ வேண்டும் உள்ளே. யாரை பார்த்ததாக? இறைநிலை இல்லையா? வெள்ளிக்கிழமை காலையில எதிர்த்த வீட்டு அம்மா தலைவிரி கோலமாக வந்து நிக்குது, என்ன சொல்லுவீங்க? ஆத்திரமா இருக்கா? இல்ல என்ன சொல்லணும்? துர்க்கையம்மன் காட்சி, 2 கழுத்து என்ன செய்யணும்? அதானே உண்மை. நான் என்ன சொல்லி இருக்கிறேன்? இனி நீங்கள் மற்றவர்களை பார்க்கிற பொழுது மற்றவர்களும் தெய்வத்திலிருந்து வந்தவர்கள், தெய்வ உணர்வுள்ளவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அவர்களையும் நேசிக்கின்ற பழக்கம் உங்களுக்குள் வந்தால் மட்டும்தான்
உங்களை நாடி மற்றவர்கள் பயிற்சி பெற வருவார்கள். உங்களுடைய பாவப்பதிவு குறைய குறைய மற்றவர்கள் உங்களால் ஈர்க்கப்படுவார்கள். மற்றவர்கள் உங்களால் நேசிக்கப்படுவார்கள். மற்றவர்களால் நீங்களும் நேசிக்கப்படுவீர்கள். அதுதான் உங்க பாவப்பதிவு குறைந்ததற்கான அடையாளம். இல்லைன்னா காலம் ஃபுல்லா நான் என்னவா இருக்கலாம், இந்த பேட்ஜை வாங்கி மாட்டிக்கிட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கி அந்த சூட்கேஸுக்கு அடியில் ஒரு பேப்பர் இருக்குமே எங்க, அப்புறம் நாங்க எதுக்காவது அந்த சர்டிஃபிகேட்டை கேட்டோம்னா ஒரு 3 மாசமா தேடுவோமே, அப்படித்தானே கொண்டு வைப்போம். அதுக்காக இங்க வரல. இவ்வளவு தூரம் உங்களுக்கு இவ்வளவு பயிற்சிகளை கொடுத்து இவ்வளவு தூரத்திற்கு உங்களை ஆளாக்குவதெல்லாம் நீங்களும் நலம் பெற வேண்டும், இந்த சமுதாயமும் நலம் பெற வேண்டும். என்ன செய்யலாம்னு கேட்ட மகரிஷி அழகா கொடுக்குறாங்க. பிராயச்சித்தம், உணர்ந்து திருத்தி அழித்தல், சமன் செய்தல், அடியோடு அழித்தல் என்று 3 விஷயங்களை சொல்றாங்க. அதுக்கு உங்க மனதை முதல்ல பக்குவப்படுத்தணும். என்ன பக்குவப்படுத்துறது? இந்த மனம் இருக்குது பாருங்க, அது பொல்லாதது. நமக்கு 3 மனம் உண்டுன்னு சொல்லுவாங்க. புறமனம், நடுமனம், அடிமனம். கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட். இந்த புறமனம் இருக்குது பாருங்க, அது சும்மா அலைஞ்சிட்டே இருக்கும். வேண்டாத விஷயங்கள் எல்லாம் வம்புகளுக்கும். இதெல்லாம் உங்க கருமையத்தில் மேல ரெக்கார்டா கிடக்கும். இதுக்கு மேல் பதிவுன்னு பேரு. அதுல ஏதாவது ஒண்ணு இம்பார்ட்டன்ஸா தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை இல்ல 4 தடவை நீங்க அதை நினைச்சிட்டீங்கன்னா அது எங்க போய் விழுந்துரும்? நடுமனசுல போய் விழுந்துரும். பெரும்பாலும் அது தொழிற்கருவிகள் மகரி சொல்லுவாங்க, தொழில் செய்யறதெல்லாம் நடுமனதுல கிடக்கும் பாரு. ஏன்னா திரும்ப அது என்ன இருக்கு, தேவை இருக்கிறது. ஆனா அடிமனசுல எது போய் விழும்னு கேட்டான். எது விழும்? எது விழும்? எது மிகவும் கொடூரமாக அல்லது மிகவும் ஆழமாக உங்களை பாதிக்கிறதோ, அது நல்லதோ, அது எங்க போய் விழுந்துரும்? அடிமனசுல போய் விழுந்துரும். அப்ப நான் என்னுடைய மனதை எப்படி பழக்கணும்? ரொம்ப சிம்பிள் லாஜிக். இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிற பல சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். சில பேர் ரோட்லயே புலம்பிட்டு போவான், என்ன இப்படி இருக்கானுங்க, எதுக்கு இப்படி செய்யறானுங்க, அப்படி செய்யறானுங்க, இப்படி செய்ய அவனே புலம்புவான். இவனுக்கெல்லாம் அந்த ரெக்கார்டு எங்க தான் கிடக்கும்? அடி மனசுக்கு போயிடும். ஒரு நாள் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுவான். உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும்? இங்கே வந்து விட்டீங்க, இந்த நடப்பது எதையும் உங்களால் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் ஒன்று முடியும், பிரார்த்தனை செய்ய முடியும். ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு. பார்த்த உடனே உங்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோன்னு கையை போட்டு அலறீங்க, ஆச்சு பூச்சிங்க. 5 நிமிஷம் கழிச்சு நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க. இப்ப நாங்க யாரை காப்பாத்துறது? அப்ப நீங்க என்ன செய்யணும்? நடந்து போச்சு, உங்களுக்கு இந்த ரத்தத்தை பார்த்தா பயம்னா கிட்ட போக கூடாது. இறைவா இந்த ஜீவனை காப்பாத்துன்னு சொல்லிட்டு நீ என்ன செஞ்சிரு, போயிடு. பிரார்த்தனையை செய்துவிட்டு என்ன செஞ்சிடணும்? ஒருவேளை உனக்கு அந்த மனோதைரியம் இருக்குமானால் ஓடி சென்று என்ன செய்யலாம், காப்பாற்றலாம். உலகில் நடப்பதையெல்லாம் உன்னுடையதாக்கி கொள்ளாது பழக வேண்டும். சொல்றது புரியுதா? யாருக்கோ ஏதோ நடக்குது, உன் பக்கத்து வீட்டில் நடக்கலாம், உன் சொந்தக்காரன் நடக்கலாம், உன் தங்கச்சிக்கு நடக்கலாம், அண்ணனுக்கு நடக்கலாம், அக்காவுக்கு நடக்கலாம், எல்லாருக்கும் நடக்கதான் செய்யும். இந்த பூமியில நீ என்னைக்கு இந்த உடலுக்குள்ள உயிர் சிக்கி கொண்டதோ அன்னைக்கு எல்லா சிக்கலும் என்ன செய்து விட்டது, ஆரம்பித்து விட்டது. அதெல்லாம் நீ மாற்ற முடியாது. ஆனால் எனக்குள் நான் இன்னொரு சிக்கலை உருவாக்காமல் தவிர்க்க முடியும் இல்லையா? ஏன்னா இயற்கையினுடைய சிஸ்டம் என்ன சொல்லுமா, இறைவனா விடுவான் என்னை இருகாலும் விலங்கு போட்டு குறையுள்ள மனிதனாக்கி குரங்கன ஆட்டிவித்து முறையாக வயது போக முதுமையும் நரையும் தந்து சிறைவாசம் முடித்தது போல் ஜீவனை முடித்து வைப்பான்ட்டான். நீ ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டான். அது சிஸ்டம். ஆனா அந்த சிஸ்டத்தை உருவாக்கியவனோட நீ இணைந்துட்டேன்னா அந்த சிஸ்டத்தை நீ என்ன செய்யலாம், மாற்றலாம். அதுக்கு என்ன செய்யணும்? நல்ல தவம் செய்யணும். நம்ம தான் செய்ய மாட்டோமே. கொஞ்ச நேரம் தவத்தை அப்படியே உட்கார வச்சுட்டோம்னா இந்த ஆள் முடிக்கவே மாட்டேங்கிறான்.
நேரம் ஆகலையோ, சைடில் செல்ல ஒரு அமுக்கமிக்கி எப்ப செய்வீங்களா? என்ன நீங்க உட்கார்ந்த உடனே தவம் வந்திருக்கு, நம்ம முன்ன மகரிஷியா? நமக்கு உட்கார்ந்த உடம்பு செல்றதை கேட்கறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். அதன் பிறகுதான் கொஞ்சமா என்ன செய்யும், அதுகிட்ட போக முடியும். அதன் பிறகு நான் செட்டில் ஆகி உள்ள போறதுக்குள்ள விடிஞ்சிரும். நம்மால் அவ்வளவு நேரம் உட்கார்றதுக்கு என்ன செய்யறோம் இல்லையா? அப்ப கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து நமக்குள்ள நடக்கக்கூடிய அந்த வலிகளை எல்லாம் தாண்டி அந்த புருவ மத்தியில அந்த உணர்வை நான் பெறுகிற வரையும் தவம் செய்யணும் இல்லையா? இப்ப மகரிஷிக்கு வருவோம். பிராயச்சித்தம்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. பிராயச்சித்தம்னா என்னங்க? செய்த மன்னிச்சுட்டா போயிரும். சரி பண்றது எப்படி சரி பண்ணுவீங்க? நல்ல செயல் செய்து. நான் சொல்லட்டுமா, ஒரு கெட்டதுக்கு 1:100. என்ன ஏன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. தீயது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டிலே போய் விழும். நீங்க நல்லதுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்ன? நான் ஒரு நல்லது செஞ்சேன் அவ்வளவுதான். அது எங்க போய் விழும்? அது எதற்குள்ள ஊடுருவாது? அப்படியானால் நீங்கள் எவ்வளவு செய்ய வேண்டும்? அப்படிதான் செஞ்சாகணும் போல. அப்ப நீங்க எவ்வளவு நல்லது செய்யணும்? இனி உங்கள் வாழ்நாள் முழுவதும் தீயது செய்யாது நல்லதே செய்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிராயச்சித்தம் கிடைக்கும். அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. என்னன்னு பார்ப்போம். இப்ப ஒருத்தர் ரோட்ல வரும்போது எண்ணெய் வாங்கிட்டு வர்றார். என்ன நீங்க அப்படியே எதிர்க்க உங்களுக்கு ஓட்ட முடியாத ஒரு ஸ்கூட்டியை ஓட்டுவீங்களே, கொண்டு இடிச்சுட்டீங்க. என்ன செய்துட்டு அவர் உடனே உங்களை வாழ்த்த ஆரம்பிப்பாரு. என்ன அவர் வாழ்த்தின வாழ்த்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவெல்லாம் ஓடி வருவான். எதுக்கு? உங்க மேல அனுதாபத்துல பஞ்சாயத்து என்ன நடக்கும்? எண்ணெய்க்குள்ள ஆக மொத்தம் கடைசியில எண்ணெய்க்குள்ள அமௌண்ட்டை கொடுத்துட போறீங்க. இப்ப நீங்க இங்க வந்து என்ன எடுத்திருக்கிறீங்க? தீட்சை எடுத்துருங்க, தவம் எடுத்திருக்கிறீங்க. ஆக்னி தவம் எடுத்தா மகரிஷி என்ன வரும்னு சொன்னாரு? விழிப்பு நிலை வரும்னு சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க விழிப்போட இருப்பீங்க தானே? அப்படின்னா அந்த ஆளை திட்ட விட்டுருக்கலாமா? நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தா கை தட்டுப்பட்டு எண்ணெய் விழுந்த உடனே திட்டிராத ராசா, எவ்வளவு துட்டுன்னு சொல்லு, கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தா இது பிராயச்சித்தம். என்ன சத்தத்தையே காணும்? நம்ம எவ்வளவு வாங்கி கட்டியிருக்கோம். இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப யார் ஒருத்தர் துன்பத்தை கொடுத்திருக்கிறீர்களோ அவர்கள் அந்த துன்ப அலை எழுந்து வந்து உங்களை தாக்குவதற்கு முன்னே நீங்கள் அதை தடுத்து விட்டால் அது எங்க போய் சேராது. காலை மிதிச்சுட்டீங்க. அந்த காலத்துல எல்லாம் நாங்க மிதிச்சா உடனே தொட்டு கும்பிட்டுருவோம். அவரு பரவாயில்லன்னு சொல்லுவாரு. இப்ப மிதிச்சுக்கிட்டு எரும மாடு யாரு அவன் இப்படி இருந்தா கூட பரவாயில்ல. ஒருத்தர் சினிமா தியேட்டர்ல சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உண்டு. அவருக்கு பாதியில எது பிடிச்சேன்னு சிகரெட் பிடிக்காம இருக்க முடியாது. எந்திரிச்சு வந்தார். வருகிற போது கடைசியில இருக்கவன் காலில் ஷூவை போட்டு மிதிச்சிட்டார். மிதிச்சுக்கிட்டு ஒன்னும் சொல்லல, அவர் பாட்டு போயிட்டார். அவருக்கு என்ன வேகம்? சிகரெட் பிடிக்கிற வேகம். இவன் வச்சு செஞ்சுட்டே இருக்கான், மனசு அடங்கல. காலை மிதிச்சுட்டு இப்படி போயிட்டான்னு திட்டிக்கிட்டே இருந்தான். சாரி சொல்லாம போயிட்டான். இப்ப எவ்வளவு சாபம் வாங்கியிருப்பான்னு நீங்களே கணக்கு வச்சிருங்க. திரும்ப வராரு. வரும்போது மெல்ல அவர்கிட்ட குனிஞ்சாரு. இப்ப இவருக்கு ஒரு சந்தோஷம், சாரி கேட்க போறான் போல இருக்குன்னு. அவன் கேட்டான், நான் இந்த வரிசையில தானே வந்தேன்னு. நம்மளால எவ்வளவு தெளிவா இருக்கான் பாருங்க. இவனுக்கு கர்மா போகும். நம்மளையும் பல பேர் இப்படித்தானே இருந்திருப்போம். இனிமேலும் அதை என்ன செய்துக்கிடுங்க, மாத்திக்கிடுங்க. இதெல்லாம் தான் நீங்க எங்கெங்கிருந்தெல்லாம் வாங்கி உங்க கர்மயத்தில் போட்டிருக்கிறீங்கன்னு தெரியும். இதெல்லாம் மாறணும்னா அதற்குரிய உணர்வோடு உங்களுடைய பணிகளை தொடங்க வேண்டும். அருள்நிதி ஆயிட்டது பெருசல்ல, நான் அருள்நிதியாக வாழ்வது பெரிது.
மகரிஷி கொடுப்பாங்க, நாங்க பிரம்மஞானம் உனக்கு கொடுத்து விட்டேன், பிரம்மஞானி ஆக வேண்டியது யாருடைய பொறுப்புனாரு? உன்னுடைய பொறுப்புன்னு சொன்னாரு. அதை தான் நாங்களும் சொல்றோம். சரிதானா? அப்ப ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை. நீங்க பூ பழம் வாங்கி கொண்டு கொடுப்பதாலோ, பொன் பொருள் செல்வாக்கு புகழ் உதவாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க கொண்டு காணிக்க போடுவதனாலேயோ அல்லது உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லி, நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன், அந்த பிரதோஷத்துக்கெல்லாம் போனா நிறைய பேர் கட்ட பேக்கே கொண்டு போறான். எதுக்கு எதுக்கு எதுக்கு? வாங்குறதுக்கு இல்லையா? நிறைய பேர் கொண்டு வச்சு கொடுக்குறான். அதெல்லாம் எந்த காசுன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? நீங்களே நினைச்சு பாருங்க. அப்ப எப்படி இருக்கணும்னு கேட்டா, இதெல்லாம் நம்முடைய பிராயச்சித்தம். நான் செய்த தவறுகளை இன்னொரு முறை நான் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இருக்கின்ற பதிவோடு மகரிஷி சொல்றாங்க, இன்னொரு பதிவு ஆட் ஆனா, இப்படி நினைச்சு பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆயிருக்கு மோசமான உங்க கேரக்டரால. இன்னும் அந்த கெமிக்கல் அதிகமாகிட்டே வந்தா ஒரு நாள் வேண்டாத தீர்க்க முடியாத பெரும் துன்பத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்க வேண்டும். ஒரு கெமிக்கல் வந்திருக்கு. நான் இதுக்கு முன்னாடி நான் நார்மலான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நான் மனவளக்கலைக்கு வந்துட்டேன், அருள்நிதி ஆயிட்டேன். இப்ப எனக்குள்ள புதிதாக ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு கெமிக்கல் உள்ளே போகிறது. அதாவது நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டே வருது. சோ அப்படின்னா உங்களுக்குள்ள இருந்த பதிவை அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்து கொண்டே வர வேண்டும்? அழித்து கொண்டே வர வேண்டும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம். என்ன எல்லாரும் முறைச்சது மாதிரி தெரியுது? அப்படி ஒண்ணும் இல்லையே. அப்ப என்ன செய்யலாம்? கண்டிப்பா நாம பிராயச்சித்தம் பண்ணலாம். எல்லோருக்கும் முடிந்தவரை நன்மை செய்து. சரிதானா? அப்ப நானே எனக்கு செய்து கொண்ட இந்த பாவங்களை மீண்டும் நானே தான் என்ன செய்ய முடியும்? மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். அதுக்கு நான் நிறைய நன்மைகள் செய்ய வேண்டும். அதற்கு உங்களுக்கு இந்த மனவளக்கலை ஆசிரியராக உங்களை பணியமர்த்தி மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. மற்றவர் துன்பத்தை போக்க போக்க உங்கள் துன்பம் போகும் என்பதை உணருங்கள். அந்த முடிவுக்கு வந்துருங்க. அடுத்தது உணர்ந்து திருத்தி அளித்தல். நான் சின்ன வயசுல, எனக்கு ஒரு 22 வயசு இருக்கும்போது ஒரு கம்பெனியில வேலை செய்துகிட்டு இருந்தேன். இந்த கம்பெனியில வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது என்னோட சில நண்பர்கள் என் கூட வேலை செய்துகிட்டு இருந்தாங்க. அதுல வெவ்வேறு விதமான நண்பர்கள் என் கூட இருந்தாங்க. சில மாற்று மதத்தினர்கள் இப்படி எல்லாம் இருந்தாங்க. நம்முடைய மதத்திலையும் சில பேரை நான் பார்க்கிறேன். சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எந்த நோய் வந்தாலும் யார் பார்த்துப்பா? கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு எதுவுமே எடுக்க மாட்டான். நல்ல ஞாபகம் வச்சுடுங்க. இது இன்னும் கூட நம்மள்ட்டையும் சில பேர்ட்ட தொடர்றதை நான் பார்க்கிறேன். ஆனா எந்த இடத்துலையும் மகரிஷி அப்படி சொல்லவே இல்லை. உங்களுக்கு ஒரு துன்பம் வந்திருக்குன்னா உங்க கர்ம வினையின் மூலமாக வந்திருக்கிறது. உங்களிட்ட இருந்த ஒரு கர்மா நோயாக மலர்ந்திருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்குரிய காரணத்தை கண்டுபிடித்து அதை அப்புறப்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா நான் இப்ப கூட வருத்தத்தோடு பதிவு செய்கின்றேன், அப்படி சொன்ன என்னுடைய நண்பன் எடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டான். எவ்வளவோ சொல்லியும் கேட்கல. ஆனால் இப்பொழுது அவன் இல்லை. காரணம் ஒன்றுதான். நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு, நமக்கு இதெல்லாம் தெரியுது. மகரிஷி சொல்றாங்க, ஒரு பயிற்சியின் மூலமா சரி செய்ய முடிஞ்சா பயிற்சியின் மூலமா சரி செய். உணவு கட்டுப்பாடுகள் மூலமாக சரி செய்ய முடிந்தால் உணவு கட்டுப்பாடுகள் மூலமாக சரி செய். இல்லை, அதற்குரிய மருத்துவரை அணுகி அதை என்ன செய்து விட வேண்டும்? சரி செய்து விட வேண்டும். அதுதான் அதை உணர்ந்து அதற்கு மாற்று என்ன என்பதை தெரிந்து அதை மெல்ல அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகள். சரிதானே? என்ன சத்தத்தையே காணும், அதுக்குள்ளே உள்ளுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சாச்சு. பயப்பட ஒண்ணும் இல்லை. ஆனா இது இவ்வளவு சிக்கலானதுன்னு தெரிவதில்லை. அடுத்தது நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த சமூகம், அடுத்தது இயற்கை. நாம் எல்லாருமே இயற்கையை கைவிட்டு விட்டோம். சமூகத்தில் பெரிய பதிவு நமக்கு அமர்ந்திருக்கிறது.
நீங்களே நினைச்சு பாருங்க, உங்க வீட்டில் ஒரு பெட்டி இருக்கிறது, 4 உயர ஹைட்டுக்கு இருக்கு. அதுக்கு என்ன பேரு? என்னங்க? நான் அதுக்கு வச்சிருக்கிற பேரு வேற. யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, இதுக்கு முன்ன கேட்டிருப்பாங்க போல. சவப்பெட்டி, பிச்சைக்கார பெட்டி இல்லை, இப்படி எல்லாம் மிச்சத்தை எல்லாம் போடுறதுனால அது பிச்சைக்கார பெட்டி, செத்து போனதெல்லாம் வைக்கிறதுனால இப்படி எல்லாம் அதுக்கு நிறைய பேர் வச்சிருக்காங்க இல்லையா? நீங்க சும்மா அப்படி நினைச்சு பாருங்க, நாம எல்லாருமே இந்த தவறை செய்கின்றோம். என்ன தவிர? எல்லாவற்றையும் பழங்களை எல்லாம் வாங்கி கொண்டு உள்ள வச்சிடறோம். வச்சுக்கிட்டு அடுத்த நாளும் ஏதாவது பழத்தை வாங்கிட்டு வரோம், அதையும் உள்ள வைக்கிறோம். ஒரு 2 நாள் கழிச்ச பிறகு அந்த பழங்களை எடுத்து பார்த்தா சில பழங்கள் எல்லாம் கருத்து போச்சு. அழகா ஒரு கவர்ல கட்டி எங்க வச்சிட்டீங்க? யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இயற்கை ஒரு பழத்தை உருவாக்க வேண்டுமானால் பூமியில் இருக்கக்கூடிய நீர் உதவி செய்ய வேண்டும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்க காற்று உதவி செய்ய வேண்டும், இந்த சூரிய பகவான் உதவி செய்ய வேண்டும், இந்த வர்ண பகவான் உதவி செய்ய வேண்டும். ஒரே ஒரு பழத்தை மரம் உருவாக்குவதற்காக இத்தனை பேருடைய நட்பையும் பெற்று இங்கு வாழக்கூடிய ஜீவன்கள் உண்ண வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு கொடுத்த பழத்தை அநியாயத்திற்கு குப்பையில் வைத்த பாவிகள். விடாது கருப்பு. ஒரு முறை யோசியுங்கள். எல்லாத்தையும் செய்துகிட்டு இங்க வந்து என்ன சொல்றீங்க? நான் யாருக்கும் எந்த பாவமும், இதெல்லாம் பாவம்னு உங்களுக்கு என்ன செய்வதில்லை? தெரிவதில்லை. இப்படி எவ்வளவு நினைச்சு பாருங்க. இயற்கையை அழிப்பதற்கு நாம் தானே காரணம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள், இப்ப எல்லாம் மிக சின்ன ஃபேமிலி, 4 பேர் வாழக்கூடிய ஃபேமிலிக்கு 40 பேர் வாழக்கூடிய பாத்திரங்களை வைத்திருக்கிறீர்களே. ஒரு பாத்திரம் செய்ய வேண்டுமானால் இரும்பை பூமிக்கடியிலே சுரங்கம் எடுக்க வேண்டும், இரும்பை வெட்ட வேண்டும், அதை வெளியே எடுத்துக்கொண்டு வந்து உருக்க வேண்டும். சுரங்கத்தை இடித்து விழுந்தால் 10 பேர் செத்து போயிடுவான். அதை மேல கொண்டு வருவதற்குள்ள கண்ணு போனவன், கை போனவன், காலு போனவன், எத்தனை பேருடைய துன்பம். லட்சம் பேருடைய உழைப்பு ஒரு பிளேட்டு அல்லது ஒரு பாத்திரம். நீங்கள் வாங்கி வைத்துவிட்டு நீங்களும் பயன்படுத்தாமல் மற்றவர்களையும் பயன்படுத்த விடாமல் தடுத்த குற்றம் உங்கள் கர்மயத்திற்கு வந்துவிடும். விட்டுருமா? அப்ப எவ்வளவு எச்சரிக்கை வேணும் இனி? சும்மா போகுமா நம்முடைய கர்மா? உங்க கர்மாவை கழிக்க வேண்டும் என்று புறப்பட்டால் அதற்கே ஒரு தலைமுறை ஆகும். நாளை உங்கள் வீடுகளில் போய் பாருங்கள், உங்கள் கிச்சனை ஒரு முறை அண்ணாந்து பாருங்கள், எவ்வளவு கர்மாக்கள் உட்கார்ந்து இருக்கிறது என்று. ஒவ்வொரு பீரோவையா திறந்து பாருங்கள், நீங்கள் எவ்வளவு கர்மாக்கு சொந்தக்காரர்கள் என்று. நீங்கள் உங்களுடைய பழி செயல்களை எல்லாம் போக்கிவிடலாம் என்று வந்திருக்கிறீர்கள். மாற்றம் வராது, மாறாது என்று சொல்லுகிறேன். நீங்கள் எளிமையாக வாழ பழக வேண்டும். நான் இருப்பது என்பதற்காக எல்லாவற்றையும் என் வீட்டிலே சேர்த்து வைத்து விட முடியாது. நான் ஒரு காலேஜில் போய் பேசிக் கொண்டிருந்தேன். இது போன்று பொருட்களை சேமிக்கிறதெல்லாம் பெரும் துன்பமாக மாறும். அந்த பிரின்சிபால் எந்திரிச்சு கேட்டாரு, அப்படி பண்ணலன்னா வேலை வாய்ப்பு குறைஞ்சிருமேன்னு. மகரிஷி அதற்கு அழகான தீர்வு வைத்திருக்கார் தெரியுமா? இன்று வரை அதிகப்படியான வேலை எங்கே நடக்கிறதுன்னு கேட்டா காஸ்மெட்டிக்ஸ்ல. இன்னும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய மேன்பவர் நமக்கு என்ன செய்யல, கிடைக்கல. 60% பேர் எதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள்னா அந்த காஸ்மெட்டிக்ஸை மேனுஃபேக்சர் பண்றதுக்காக. அதனால இன்னும் நம்முடைய நீடடை பூர்த்தி செய்வதற்கு மேன்பவர் இல்லை. இதை கொஞ்சம் நிறுத்தினா எங்க கொண்டு போயிடலாம்? இது போல அநியாயத்துக்கு வாங்குறதை நிறுத்தினா கொஞ்சம் பேர் எங்க போயிருவான்? ஆமாவா இல்லையா? அப்ப இன்னும் எவ்வளவு மாறணும்னு நினைச்சு பாருங்க. கடைசியா
உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறார். நல் வாய்ப்பு என்னன்னு பார்ப்போம். என்ன அப்படின்னு கேட்டா, நாம கொண்டு வந்த வினைகளை எல்லாம் நம்ம அழிச்சிடலாம் எப்படின்னு கேட்டான். இப்ப நான் சொல்ற போது உங்களுக்கு ஈஸியா தான் தோணும், செஞ்சு பார்த்தா தெரியும். என்னன்னு கேட்டா, நல்லா தவம் செய்யணும். எப்படி தவம் செய்வது? இந்த பிரபஞ்சம் முழுசம் இருப்பது காந்தம். உங்களுடைய உடலும் காந்தம். நீங்களும் இந்த பிரபஞ்சமும் ஒன்றாக காந்தத்திலே கரைய வேண்டும். கரைஞ்சிட்டா உங்களுடைய கண்டாமினேட்டட் கொஞ்சம் கொஞ்சமாக டைலூட் ஆகி என்ன செஞ்சிடும்? பியூர் ஆயிடும். இப்படி தவத்திலே கரைந்து கலந்திருக்க முடியுமானால் உங்களுக்கு இந்த பிறவியிலே நீங்கள் கொண்டு வந்த பதிவுகளை கழித்து விடலான்னு சொல்றாரு. நமக்கு உட்காரவும் முடியல. 5 வருஷமா ஆக்கனையே செஞ்சு பார்க்கறேன், அது உள்ளேயும் போக மாட்டேங்குது. சார் சாந்தின்னா என்னன்னு கேட்கறான். நான் சொல்றது புரியுதா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அப்படியே உள்ள தெரியாத தவ அந்த பாடல் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். கரைந்து கரைந்து அந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னவா போயிடுமா? அப்படியே போயிடும். அப்படியே உணர்ந்து உணர்ந்து அதிலே கரைந்து கரைந்து துவைந்து துவைந்து உங்களால் கிடக்க முடியும்னா, தூயமோர் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவாள் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோ எம்பாவாயின்னு ஆண்டாள் கேட்டா இல்லையா? அது எப்ப ஆகும்னு கேட்டான், உன்னை ஒரு கணமும் நீ அவனை மறவாதிருப்பாயானால் இது சாத்தியம்னு சொல்றார். இப்ப ஒண்ணு முடியாதுன்னு சொன்னேன், ஒண்ணு பயங்கர சிக்கலா பார்த்தோம், இப்ப முடியும்னே சொல்லிட்டேன். இப்பயாவது என்ன செய்யுங்க? அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டான், இந்த மனம் 5 கோஷங்களிலே மாட்டிக்கொண்டும், அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். நேரம் முடிய போறதுனால அதை ஒரு வரியில உங்களுக்கு சொல்லிக்கிட்டு, அன்னமய கோஷம் முதல்ல இந்த உடல் மீது வெறும் சோத்துக்காகவே வாழ்ற நிலையிலிருந்து நாம எல்லாம் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? பதில் வருதா பாரு? எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 தான். ஒண்ணு நல்லா சாப்பிடுவோம், இன்னொன்னு நான் சொல்லல இல்லையா? நாம எல்லாம் அதுக்கு தான் இல்லையா? எப்படி பார்த்தாலும் எங்க சுத்தினாலும் கடைசியிலே தான் வேணும். அது வேண்டான்னு சொல்லல, அது எவ்வளவு வேணும்? அளவோடு உண்ணுகிற பழக்கம். கொஞ்சம் லேசா பசிக்கிற அளவுக்கு சாப்பிடுங்கிறான். என்ன செய்யணுமா? கொஞ்சம் பசி வர அளவுக்கு சாப்பிடுங்கிறான். அந்த அளவுல மனசை பழக்கப்படுத்தி, இந்த அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற மனசை அப்படியே விட்டீங்கன்னா 6 தீய குணங்களாக மாறுங்கிறான். என்னெல்லாம்? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய 6 தீய குணங்களாக போயிடும். அதனால அதை வெளியே விட்டுறாத. எதை? மனசை வெளியே விட்டுறாத, அதை உள்நோக்கி திருப்புன்னு சொல்றான். உன் பிராணனை கவனி. உனக்குள்ள ஓடக்கூடிய அந்த காற்று ஓட்டத்தை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா உனக்குள்ள போய் ஒடுங்கும். அது ஒடுங்க ஒடுங்க அதிலேயே நீ திளைச்சிருப்பின்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய விண்ணுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விண்ணுக்கும் உள்ள தொடர்பை அதுவே விரித்து காட்டும். அப்படியே மனம் மெல்ல மெல்ல விரிந்து எங்க வரையும் போகும்? அண்ட சராசரம் வரையும் போகும். அண்ட சராசரங்களும் உனக்கு எப்பொழுது காட்சி ஆகுதோ அப்பொழுது நீ ஆனந்தமாக வாழ்வாய் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.